ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஃபாதர்ஸ் டே. ஆகவே ஃபாதர்ஸ்க்குரிய செய்தியாக இருக்கும் அன்னைக்கு. ஆகவே இந்த நாளில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. ஆகவே இந்த நாளில் ஃபாதர்ஸ் டே தினத்தில் கர்த்தர் அவர்களுக்கு நல்ல கிருபையை, ஞானத்தை, நல்ல ஜெப ஆவியை ஆண்டவர் தந்து இன்னும் குடும்பத்திற்கு, பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு நல்ல ஆசீர்வாதமான குடும்ப தலைவராக கர்த்தர் நிறுத்தும்படி, ஆண்டவர் வழி நடத்தும்படி தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஒரு வேத வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு, புருஷருக்கு, எல்லா புருஷமாருக்கும் புருஷருக்கு கிறிஸ்து தலையாய் இருக்க வேண்டும். புருஷருக்கு கிறிஸ்து தலையாக இருக்க வேண்டும் என்ற தலைப்பில் இன்றைக்கி செய்தியை பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆதியாகமம் 6:8-9 வசனங்களில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில், நோவா தன்னுடைய காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, வாழ்ந்த எல்லா உலகத்தில் வாழ்ந்த அத்தனை மனிதர்களுக்குள்ளே நீதிமானும், அவன் நீதிமானாகவும் உத்தமனாகவும் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். 3 காரியங்களை நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நோவா காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமானாயிருந்தான். செகண்ட், அவன் உத்தமனாய் வாழ்ந்தான். 3வது, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற, நடக்கிற, வாழுகிற, பேசுகிற, தொடர்பில் இருக்கிற, ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறான். ஆகவே தான் கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. யாருக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும் என்றால், தெய்வ பயம் உள்ளவர்களுக்கு, நீதிமானாய் தன்னை காத்து கொள்ளுகிறவர்களுக்கு, உத்தமமாய் வாழுகிறவர்களுக்கு, எப்பொழுதும் தேவனை முன்னோக்கி வைத்திருக்கிறவர்களுக்கு, அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். கிருபை என்ன? தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துறதுக்கு கிருபைன்னு சொல்லலாம். இன்னொன்று, கிருபை என்றது இன்னொன்று கூட சொல்லணுன்னா, அவர் கொடுக்கிற இரக்கம், அவர் காட்டுகிற அன்பு, தயவு, இதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு அடையாளம்தான் அந்த கிருபை. கிருபை. அப்போ அப்படின்னா நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த நாளில் ஃபாதர்ஸ் டேயில் குடும்ப தலைவர்கள் தேவ கிருபையினால் நிரப்பப்பட்டவர்களாக எப்பொழுதும் இருக்கணும். தேவ கிருபை தான் உங்களை நடத்தணும், என்னை நடத்தணும். தேவனுடைய கிருபை, தேவனுடைய கண்களில் உங்களுக்கும் எனக்கும் அந்த கிருபை கிடைக்கணும். அவருடைய அன்பு கிடைக்கணும், அவருடைய தயவு கிடைக்கணும், அவருடைய இரக்கம் கிடைக்கணும், அவருடைய வழி நடத்தல் கிடைக்கணும், அவருடைய வல்லமை கிடைக்கணும். அப்படின்னா அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு, அவருடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு, அவருடைய இரக்கத்தை, தயவை பெற்றுக்கொள்வதற்கு 3 கேட்டகரி இருக்கணுன்றார். ஒன்று, நீதிமானாய் இருக்கணும். 2வது, உத்தமமாய் வாழணும். 3வது, கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிற, தொடர்பில் ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு புருஷமாராக இருக்கணும். அல்லேலூயா. அந்த 3 தகுதிகள் இருந்தால் கர்த்தருடைய கிருபை நம்ம எப்பொழுதும் தாங்கிக்கிட்டே இருக்கும். புருஷமாரை தாங்கிக்கிட்டே இருக்க அந்த கிருபை தாங்கும். இந்த காலை ஆராதனையிலும் ஸ்தோத்திரம், இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். இந்த தேவ கிருபை இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்?
தேவ கிருபை பெற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 காரியங்களை இந்த காலை ஆராதனையிலே நாம் தியானிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன், தேவனிடத்திலே நெருங்கி வரக்கூடியவர்கள், அவர் உண்டென்றும், தேவன் உண்டு, மெய்யான தேவன் ஒருவர் உண்டு என்று, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும், அவரை தேடுகிற ஒவ்வொருவருக்கும், அவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் பதில் கொடுக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். 2 காரியங்களை செய்யணும். ஒன்று, தேவன் உண்டு. தெய்வம் இந்த உலகத்தில் வானத்தை பூமியை அண்ட சராசரத்தையும் படைத்த ஒரு தெய்வம் இருக்கிறார், உங்களை என்னையும் படைத்த ஒரு தெய்வம் இருக்கிறார் என்ற தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். 2வது சொல்லப்பட்டிருக்குது, அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, நம்புகிற பிள்ளைகளுக்கு பதில் கொடுக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே தேவன் உண்டு அப்படின்னு எத்தனை பேர் நம்புறீங்க? தேவன் ஒருவர் உண்டு. 2வது, அவர் பதில் கொடுக்கிறவர், பலன் கொடுக்கிறவர் என்று விசுவாசிக்கணும். 2 காரியத்தை. பதில் கொடுத்திருக்கிறாரா? எத்தனை பேருக்கு பதில் கொடுத்திருக்கார்? பதில் கொடுக்கிற தேவன், பலன் கொடுக்கிறவர். நீ படுகிற பிரயாசங்களுக்கு பலன் கொடுக்கிறவர், நீ ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். இந்த 2 காரியத்தையும் விசுவாசிக்கணும். அது கீழே விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து, நோவா தன் காலத்திலே, அவன் வாழ்ந்த காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, தேவனுடைய எச்சரிப்பை பெற்றான். பயபக்தி உள்ளவனாகி, அந்த எச்சரிப்பை பெற்று அவனுக்கு தெய்வ பயமும் தெய்வன் மேல பக்தியும் உண்டாகி, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு, தன்னுடைய குடும்பத்தை அவன் மீட்டுக் கொள்வதற்கு, காப்பாற்றுவதற்கு பேழையை உண்டு பண்ணினான். பேழையை, ஒரு கப்பலை அவன் ஆயத்தப்படுத்தினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாக, தண்டனைக்குள்ளாக தேவன் முடிவு கட்டியிருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு அவன் சுதந்திரவாளியானான். நீதி என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. நீதினா அவரைக்கு தான் குறிக்கிறது. இதில் என்ன சொல்கிறாருன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அதில் அதுக்கு அடுத்து வாசிக்கும்போது, வாசிமா 6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன், அவர் உண்டு என்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு, அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும், அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, என்னதை பெற்றானா? கர்த்தருடைய கிருபை பெற்றவர்களை கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைகள் வரும். எச்சரிக்கிறதுனா கடிந்து கொள்வது மட்டும் இல்லை. இன்னைக்கு நோவாவை தான் மையமாக வச்சு நான் சொல்கிறேன். அவன் நீதிமானும் உத்தமனும் தேவனோடு கூட நெருங்கிய ஐக்கியம் உள்ளவனாக இருந்ததினால் கர்த்தருடைய கிருபை அவனுக்கு கிடைத்தது. கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த கிருபை பெற்றவர்களுக்கு நடக்கக்கூடிய சில காரியங்கள் என்ன? ஏன் அந்த கிருபை தேவைன்னா, அந்த கிருபை பெற்ற நோவாவுக்கு தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம் கேட்டது. தேவனுடைய எச்சரிக்கிற வார்த்தை அவனுக்கு உண்டானது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான், எச்சரிப்பின் சத்தத்தை. என்ன எச்சரிப்பு? காணாதவைகளை குறித்த ஒரு வார்த்தை. இது அது வரைக்கும் நோவானுடைய காலத்தில்
மழையை பார்க்கலன்னு சொல்கிறாங்க. மழை என்னன்னு தெரியாது, எல்லாம் பனி தான். பனி. அப்போது ஒரு பெரிய உலக அழிவுக்கு ஏற்ற அப்படி ஒரு சம்பவம் அதுக்கு முன்னால் நடந்தது கிடையாது. ஆகவே தேவன் இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக அழிவுக்குள்ளாக தீர்க்கப்பட போகிறார் என்ற எச்சரிப்பின் சத்தத்தை கிருபை பெற்ற நோவாவுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படின்னா கர்த்தர் நீ எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, நீ எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, கர்த்தர் உனக்கு எச்சரிப்பின் சத்தத்தை உனக்கு கொடுப்பார். எச்சரிப்பின் சத்தத்தை அவன் கேட்டான். கர்த்தர் எச்சரிக்கிறார். ஏன்னா அவன் உண்மையாக தான் இருக்கிறான், உத்தமன் தான், நீதிமான் தான், தேவனோடு கூட இருக்கிற மனுஷன்தான், கிருபை பெற்றவன். ஆகவேதான் இந்த முழு உலகமும் ஆக்கினைக்குள்ளாகப்பட்டது, தண்டனைக்கு அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையே யாருக்கிட்ட தான் சொல்கிறாருன்னா நோவாகிட்ட தான் சொல்கிறார். நோவாகிட்ட தான் சொல்கிறார். அந்த எச்சரிப்பு, உலகத்தை எல்லாம் அழிக்க போகிறோம்ப்பா. எனக்கு ரொம்ப மனஸ்தாபமாக இருக்குது, ஜனங்களை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது, ரொம்ப துக்கமாக இருக்குது. எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, பொல்லாத காரியங்களை செய்துட்டு இருக்கிறாங்க, எனக்கு மனவேதனை உண்டாக்கும்படி ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அருவருப்பானதெல்லாம் செய்துட்டு இருக்கிறாங்க. ஆகவே பூமியை பார்த்தாருன்னும் போது பூமியை பார்க்கல, பூமியில் வாழக்கூடிய மக்களை கர்த்தர் பார்த்தாராம். அவனவன் தன் தன் வழியை வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு அருவருப்பானதெல்லாம் செய்துக்கிட்டு இந்த உலகத்தில் கர்த்தருக்கு கோபம் எரிச்சல் உண்டாக்கக்கூடிய ஜனங்களாக இருந்தாங்களாம். இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் தான் நோவாவை மாத்திரம் கர்த்தர் பார்த்தாராம். ஏன்னா நோவா மட்டும்தான் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், நான் இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களுக்கு நான் விலகி இருக்கணும், அருவருப்பான காரியங்களுக்கு விலகி இருக்கணும், பாவத்துக்கு விலகி இருக்கணும், தேவனுக்கு பிரியமில்லாதவைகளுக்கு நான் விலகி இருக்க வேண்டும். தேவன் ஒருவர் இருக்கிறார், என்னை காண்கிற தேவன். எனக்கு நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் தேவன் எனக்கு பதில் தருவார்னு சொல்லி விசுவாசித்தானா. பதில் தருவார், எனக்கு பலன் தருவார். நான் உத்தமனாய் நீதிமானாய் நான் வாழும்பொழுது கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், என் நீதியை பார்க்கிறார், என் உத்தமத்தை பார்க்கிறார், நான் அவரோடு கூட சஞ்சரிக்கிறத வாழுவதை அவரோடு கூட ஐக்கியமாக இருப்பதை கர்த்தர் பார்க்கிறார் என்ற உணர்வு நோவாவுக்குள்ளே இருந்தது. நோவாவுக்குள்ளே இருந்தது. அதனால தான் நோவா அவன் மாத்திரம் உத்தமனாய் நீதிமானாய் தேவனோடு கூட இருக்கிற நபராய் இல்லை, அவன் பார்த்தான் என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார், ரெண்டாவது எனக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் சொல்லி அவனும் அவனுடைய மனைவி நோவாவுடைய மிஸ்ஸஸ் நோவாவுடைய மனைவியையும் நோவாவுடைய 3 பிள்ளைகளையும் மகன்களையும் 3 மகன்களுக்கும் திருமணம் முடித்து மருமகள் 3 மருமகளையும் மொத்தம் எத்தனை பேருங்க? 8 பேர். 8 பேரையும் நோவா அந்த காலத்தில் வாழ்ந்தால் எல்லா வாலிபர்களும் பாவம் செய்து அருவருப்பான காரியங்களை செய்து வாழும் பொழுது நோவா தன் பிள்ளைகளை கண்டித்து உணர்த்தினா, டேய் கடவுள் இருக்கிறாரா, தெய்வம் இருக்குது, நீ இப்படிலாம் செய்யக்கூடாது, அவங்கள மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, நம்ம வேற, நம்ம தேவ ஜனம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், நம்மளை நடத்துகிறார், கர்த்தருக்கு பயந்து வாழணும், பொல்லாப்பை செய்யக்கூடாது, அருவருப்பை செய்யக்கூடாதுன்னு நோவா தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் மருமக்களுக்கும் கற்றுக் கொடுத்து தேவன் பக்கமாய் அவன் வழி நடத்தி இருக்கிறான். ரெண்டாவது, உத்தமனாய் நோவா வாழ்ந்தது போல தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவியும் மருமக்களையும் உத்தமமாய் வாழுவதற்கு அவர்களை வழி நடத்தி இருக்கிறான். கர்த்தர் இருக்கிறாருமா, மருமக்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பான். ஆனால் நோவா ஒரு பயங்கரமான ஒரு பெரிய, அது என்ன சொல்கிறது, நோவாவை யாரோடு கூட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பிள்ளையை வளர்த்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த காலத்தில் கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் அடங்க மாட்டேங்குது, சின்ன குட்டீஸ்லேருந்தே அடங்க மாட்டேங்குது, சொல்கிறத கேட்கறது இல்லை.
டென்ஷன் ஆகுது, எரிச்சல் வருது, கோபம் வருது, ரெண்டு சாத்திரம் போல் இருக்குது. என்ன, இங்கே போகாதுன்னா அங்கே தான் போகும் பிள்ளைங்க, இதை செய்யாதுன்னா அதான் செய்யும். ஏன்னா நம்ம தாத்தா செய்த வேலை. இதை சாப்பிடாத நேரம் அதான் சாப்பிட்டாங்க, இதை பார்க்காத நேரம் அதான் பார்த்து. இது எது ஆண்டவர் வேண்டான்றாரு அதை தான் செய்யும். இன்றைக்கும் பிள்ளைகள் அப்படி தான் பாருங்கள், ஒன்றை வச்சுக்கிட்டே பெரும்பாடாக இருக்குது சில வீடுகளில். ஆனால் இதுவரைக்கும் அநேக பிள்ளைகளை இந்த சபையில் ஆண்டவர் உங்களை மட்டும் நீதிமானாய், உத்தமனாய், தெய்வனோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாய் கர்த்தர் வைக்கல. உங்கள் மூலம் உங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, வச்சிருக்காரா? ஆமாம், உங்கள் பிள்ளைகளையும் அநேக பிள்ளைகள். ஆனால் சில பிள்ளைகள் விதிவிலக்கு. சில பிள்ளைகள் அந்த பாதையில் இதுவரைக்கும் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார்ன்ற அந்த உணர்வு இருக்குது. தேவன் பலன் தருகிறவர். நான் பாவம் செய்த எனக்கு தண்டனை உண்டு, நான் பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ்ந்தால் எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. பலன் எல்லாத்துக்கும் அவர் பலன் அளிக்கிறவர் என்பதை நோவா தன் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் கற்றுக் கொடுத்து முன்மாதிரிய தேவனுடைய எச்சரிப்பை பெற்று அவன் ஒரு பேழையை கட்ட ஆரம்பித்தான். கர்த்தர் சொன்னது போல இந்த நாட்களில் முதலாவது தேவனுடைய கிருபை பெற்ற தேவனுடைய தாசர்களுக்கு, உங்கள் வீட்டு தலைவர்களுக்கு, புருஷன்மார்களுக்கு முதலாவது கிருபை பெற்றிருக்க வேண்டும், கிருபை இருக்கணும். ரெண்டாவது, அதில் கிருபை பெற்றவர்களுக்கு இருக்க வேண்டிய தகுதி என்னென்னா, தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்க வேண்டும், கேட்கணும். தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம் கேட்கணும். நீ தவறு செய்யும்போது கர்த்தர் உனக்கு உணர்த்துறாரா, நீங்கள் சரி பண்ணுறீங்களான்ற அந்த உணர்த்துதல் இருக்கணும். எச்சரிப்பு வரும் பொழுது அதை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம சீர்படுத்திக்கலண்டா எல்லா மக்களும் ஜலப்பிரளயத்தில் அழிந்தது போலவே அழிவின் பாதையில் போயிடும் குடும்பம். அப்போ தேவன் எச்சரிக்கணும். ஒரு குடும்பத்துக்கு தலைவர் யாருன்னா புருஷன் தான் தலைவர். ஒரு சபைக்கு தலைவர் யாருன்னா கிறிஸ்து தான் சபைக்கு தலைவர். கிறிஸ்துவுக்கு யார் தலைவர்னா பிதா தான் அவருக்கு தலைவர். இப்போ எல்லாத்துக்குமே முக்கியமாக தலை வைத்திருக்கிறது, தலைவர்னு வச்சிருக்கிறார். அப்படின்னா இந்த குடும்பத்துக்குள்ள நடத்த வேண்டிய நோவா தன்னுடைய குடும்பத்தை தேவன் பக்கமாய், தண்டனை இருக்குது, நியாய தீர்ப்பு இருக்குது, எல்லாத்தையும் உணர்த்தி கர்த்தர் பலன் கொடுக்குறவர்ப்பா. நீ எதை விதைக்கிறையோ அதை என்ன செய்யணும், அறுக்கணும். எதை விதைச்சாலும், விதைக்கிறது ஒரு விதை தான், ஆனால் அது கொடுக்குற பலன் 30 கொடுக்கலாம், 60 கொடுக்கலாம், 100 கொடுக்கலாம். அறுக்கிற அறுவடை இருக்க தெரியுமா, மிகுதியாக இருக்கும், பல மடங்கு இருக்கும். நீ தீமையை விதைச்சா தீமையை பல மடங்காக அறுக்கணும். நன்மையை விதைச்சா நன்மைகளை பல மடங்கு என்ன செய்யலாம், அறுக்கலாம். நல்லதை விதைச்சா நல்லதெல்லாம் அறுத்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு தான் தேவனுடைய எச்சரிப்பை பெற்ற மனிதனாய், ஒரு தகப்பனாய் உன் குடும்பத்திற்கு, மனைவி பிள்ளைகளுக்கு இருக்கணும். வரக்கூடிய வீட்டில் வந்திருக்கிற மருமக்களுக்கு, மருமகனாக இருக்கட்டும், மருமகளாக இருக்கட்டும், தேவனுடைய எச்சரிப்பை கேட்டு பிள்ளைகளையும் மனைவியும் கண்டித்து உணர்த்தி சரிப்படுத்தக்கூடிய ஒரு தலைவனாக கர்த்தர் உங்களை நடத்தணும். அப்படி வைக்கணும் கர்த்தர். தேவனுடைய சத்தத்தை, எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கணும். பிள்ளைங்க எப்படி வேணாலும் போகட்டும், அது அடங்கலை, கீழ்ப்படியிலன்னு விட்டுறக்கூடாது, விடக்கூடாது. சீர்படுத்துங்க. அந்த உத்தரவாதத்தை, அந்த பொறுப்பை உங்கள் கையில் கொடுத்துருக்கார், புருஷன் கையில் கொடுத்துருக்கார். எனக்கு பிள்ளைகள் பிறந்த உடனே சொன்ன, சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது, அம்மா எனக்கு 100% எப்படி பிள்ளைகள் மேலே உரிமை இருக்கிறதோ அதே 100% உனக்கும் உரிமை இருக்குது. நான் தப்பு செய்யும்போது, பிள்ளைகள் தப்பு செய்தால் எப்படி கண்டித்து அடிக்கிறனோ அதே உரிமை உனக்கும் உண்டு. நீ எப்படி வேணாலும் பின்னி படல் எடுக்கலாம், நான் கண்டுக்கிறவே மாட்டேன். இன்னொன்று, நான் கண்டிக்கும்போது நீ இடையில வரக்கூடாது, நீ கண்டிக்கும்போது நான் இடையில வரமாட்டேன். 2 பேர் இடத்துலையும் கண்டிப்பு இருக்கணும், அன்பு இருக்கணும். அது தவறு இல்லை, அன்பு இருக்கணும், நேசிக்கணும். அதே நேரத்தில் பிள்ளைகள் தவறு செய்யும்போது அதை சுட்டி காட்டி கண்டித்து என்ன செய்யணும், உணர்த்தணும். சிலர்லாம் பிள்ளைகள் அம்மாவை மதிக்கிறது இல்லை, அப்பாவை மதிக்கிறது இல்லை, கூட பேசுறது, எதிர்த்து பேசுறது.
ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவீங்க பிள்ளைகள் அப்படி பண்ணிங்கன்னா. உங்களுக்கு காலம் முழுதும் உழைச்சி போட்டு வெயில் மழை பனின்னு பார்க்காம, உடம்பு பலவீனன்னு பார்க்காத, வியாதி வந்தாலும் ஓடி போய் குடும்பத்தை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணுன்னு உழைச்சி கொண்டு வந்து வீட்டை கவனிக்கிறாங்க. அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை பொறுப்பாக பிள்ளைகளுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும், துணி துவைச்சி அதை வாஷ் பண்ணி வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளையும் வீட்டில் அம்மா செய்து, வெளியில் இருக்கிற வேலையெல்லாம் அப்பா செய்கிறாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து பிள்ளைகளுக்கு எவ்வளோ பொறுப்பாக செய்கிறாங்களோ அதை நினைக்கணும். பிள்ளைங்க வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது ஒரு நாள் உங்கள் அப்பாவை அம்மாவையும். பிள்ளைகள் புரியுதா? வசனத்துக்கு கீழ்ப்படியணும். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம், இது நியாயம். கீழ்ப்படியலைன்னா அது அநியாயம்னு அர்த்தம். அப்போ நீ எதை விதைக்கிறையோ அதை பல மடங்கு அறுக்க போகிறன்னு அர்த்தம். பிள்ளைகள் நீ எல்லாருக்கிட்டையும் வெளியில் பேசுகிற மாதிரி உங்கள் அப்பாட்ட அம்மாட்ட பேசக்கூடாது. புரியுதா? சின்னதுலேயே கண்டிக்கணும். சின்னதுலேயே அந்த பிள்ளைகளுக்கு அப்பா குறித்த ஒரு பயம் இருக்கணும், அம்மா குறித்த ஒரு பயம் இருக்கணும். சிலர்லாம் அம்மாவை தொடச்சி போட்டுருவாங்க, லூஸு பாது. அப்பாக்கிட்டையும் சொல்லுவாங்க லூஸு பாது அப்படி. அப்பா ஆமாடா அதான் தெரியுமே அப்படின்வார். என்ன அதான் தெரியுமே. சில நேரத்தில் அப்பாவை சொல்லும், ஏம்மா அவருக்கு மூளையே இல்லைம்மா. அது இப்போ தானே தெரியும், அம்மாமாருங்க சொல்லித்தரது. அது இப்போ தானே தெரியும் மூளை இல்லைன்னு. ஆரம்பத்துலேருந்தே தெரியும். இப்படி பேசுறதுனால பிள்ளைகளுக்கு எங்கன்னா பயம் வருமா? சப்புன்னு அடிக்க வேண்டாமா ஒரு அடி? யாரை பேசுகிறேன்னு. அம்மா பேசுனா அப்பா போடணும், அப்பாவை பேசுனா அம்மா ஒரு 2 தட்டு தட்டணும். பிள்ளைகளுக்கு அந்த பயம் இருக்கணுங்க. எதுவும் பேசக்கூடாது. பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை பிள்ளைகள் கொடுக்கும்படி பெற்றோர்கள் அவங்கள கைட் பண்ணுங்க. சரியா? நோவா எச்சரிப்பை பெற்றான். ஐயோ என் குடும்பம் அழிஞ்சிடக்கூடாது, என் குடும்பம் நாசமாக போகக்கூடாது, என் பிள்ளைகள் அழியக்கூடாது, என் மனைவி அழியக்கூடாது, என் மருமக்கமார்கள் அழியக்கூடாது. உலகம் அழிய போதே, அழியாதபடி பாதுகாக்கணும். தேவன் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தார். ஆகவே இன்றைக்கு அந்த கிருபை பெற்ற தேவனுடைய புருஷமார்கள் உங்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிற அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். ஏதோ வந்து ஜெபம் பண்ணோம் இப்படி போகணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. நல்லா உட்காந்து ஜெபம் பண்ணணும். உங்களை முன்மாதிரியாக உங்கள் பிள்ளைகள் வைக்கணும். அப்பாவை முன்மாதிரியாக வைக்கணும், எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக வைக்கணும். அம்மாவை முன்மாதிரியாக வைக்கணும், பிள்ளைகள் முன்மாதிரியாக வைக்கணும். அப்போ நான் நடக்க வேண்டிய காரியங்கள் செய்யுது பேசுகிறது எல்லாமே என் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான ஒரு காரியமாக இருந்தால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை என் பிள்ளைகள் கொடுப்பாங்க. மனைவிக்கு கொடுக்க வேண்டிய, தாய்க்கு கொடுக்க வேண்டிய கனத்தை பிள்ளைகள் கொடுப்பாங்க. ஆகவே நோவாவுக்கு ஒரே பாரம். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை கேட்டு அவனுக்கு ஒரே பாரம். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணேன். அவங்கள கர்த்தருக்கு நேராக நடத்துறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி அவங்கள தொடர்ந்து நடத்திட்டு இருக்கா. பாருங்களேன், கல்யாணம் முடித்து கல்யாணம் முடிகிற வரைக்கும் வாலிப வயசில் எவ்வளவு இடறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இடறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளை தான் இருக்கணும். கண்டிப்பாக சத்தியத்தை கேட்டு நல்ல பிள்ளைகளை தான் இருக்கணும். ஆனால் உங்கள் கண்ணிலையும் மண்ணில் தூவிட்டு வேறு ரூட்டில் போகிற பிள்ளைங்களும் இருக்க. உங்கள் கண்ணிலையும் மண்ணை போடுற பிள்ளைகள் இருக்குது. தவறான பாதையில் போகிறது, கெட்ட ஃப்ரெண்ட்ஸு கூட கான்டாக்ட் வச்சுக்கிறது. லவ் இப்போவே என்னது லவ். உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் உங்களை பெற்று காப்பாற்றி வளர்த்து சோறை போட்டு படிக்க வச்சு இத்தனை காரியமும் பண்ணவங்களுக்கு ஒரு பெண்ணையோ ஒரு பையலையோ பார்த்து வைக்க தெரியாதா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? தனிப்பட்ட முறையில் உனக்கு அப்படி ஒரு கான்டாக்ட் இருக்குமானால் உன் வாழ்க்கை கண்ணீராக தான் இருக்கும். உன் அப்பாவையோ அம்மாவையோ கண்ணீர் வடிக்கிறதுக்கு விடாத, வேதனைப்பட வைக்காத, இருதயத்தில் நொந்து போகிற மாதிரி பேசாத, செய்யாத காரியத்தை பிள்ளைகள் செய்யாதீங்க. ஏற்று பேசுகிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க, உங்களுக்கு அது ஆசீர்வாதம். ஆகவே எச்சரிப்பை கேட்டு அந்த நோவா தன் பிள்ளைகளை
அவன் வாலிப வயசுலையும் சரியாக வளர்த்துருக்கிறான். திருமணம் முடித்த பிறகும் அந்த பிள்ளைகளை என்ன செய்திருக்கான், மகன்களையும் கூட வச்சுருக்கான். 3 மருமகளோடு கூட வாழ்ந்தவன். அதான் சொல்கிறது, நோவாவை வேறு யாரோடு கூடயும் அந்த ஃபேமிலி மீட்டிங்கில் சொல்லும்போது, அந்த ஃபேமிலி அட்மாஸ்பியரை சொல்லும்போது, நோவா குடும்பத்தோடு கூட வேறு எந்த குடும்பத்தையும் ஒப்பிட முடியல என்னால். மற்றவங்க யாரும் எப்படி நீங்கள் திங்க் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு மருமக வந்தாலுமே தரிகணை தான் போடும் குடும்பம். மாமி ஒன்று சொல்கிறதும் மருமக ஒன்று பண்ணுறதுமா அப்படி தான் கிடக்கும். 2வது மருமக வந்துட்டால் போட்டி ஜாஸ்தி ஆகிடும். ஏன் அவ செய்யக்கூடாதா, இவ செய்யக்கூடாதா, அதை பண்ணக்கூடாதா, இதை பண்ணக்கூடாது, நானே தான் பண்ணுமா, இப்படி போட்டிகள் நிறைய வரும் 2வது மருமக வந்தால். 3வது மருமக வந்தால் சொல்லவே வேண்டாம், இன்னும் பலமாக மும்முனை போட்டி நடக்கும். மும்முனை போட்டி அந்த வீட்டில் இருக்கிற புருஷமாருக்கு எப்படி இருக்கும், மாமனாருக்கு எப்படி இருக்கும், மாமியாருக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். பிள்ளையும் மருமகளும் சமாதானமாக இருக்கணும், அவங்களுக்குள்ள வாக்குவாதம் சண்டைகள் வந்துடக்கூடாது. அடுத்தது மாமனார் கூட சண்டைக்கு வந்துடக்கூடாது மருமகள். அடுத்தது மாமியார் கூட சண்டைக்கு வந்துடக்கூடாது. ஆனால் இதெல்லாம் வராமல் ஒரு மனுஷன் மனைவியும் பார்த்துக்கணும், மனைவியும் சண்டை போட்டுறக்கூடாது. என்னங்க இவ்வளோ பாரு, எத்தனையோ பொண்ணு வந்துச்சு, அவளெல்லாம் விட்டுட்டு இந்த சனினை வந்து கட்டிக்கிட்டோமே அப்படின்னு அன்னைக்கு வந்து புலம்புவாங்கள சிலர். போயும் இது வந்து எங்கள் குடும்பத்தில் விடிஞ்சுது பாரு அப்படின்னு புலம்புவாங்க. ஏன்னா அவங்க பண்ணுற கூத்து பிரச்சனை ஜாஸ்தி இருக்கும். அப்படி நோவா குடும்பத்துக்குள்ளே இப்படி பிரச்சனையே வந்த மாதிரி இல்லைங்க. என்ன, ஒரே ஒரு மருமகளையோ மருமகனையோ வச்சு ரன் பண்ணுறது பெரிய காரியம், பெரிய காரியம். அதை விட பெருசு 2வது மருமகனோ வந்துட்டால் அதை விட பெரிய காரியம். 3 வந்துட்டால் அதை விட பெருசு. நோவா மாதிரி யாராவது இருக்கீங்களா? இருக்கணும், முயற்சி பண்ணுவோம் எல்லாருமே, சரியா? ஆமாம், தேவனுடைய எச்சரிப்பை பெற்று நம்ம இப்போதே ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல துணை தரணும். தம்பி மாறுங்க, தங்கச்சிங்க திருமணம் முடிக்காத பிள்ளைங்க, உங்களுக்கு ஏற்ற துணைக்காக நீ ஜெபம் பண்ணு. நீயே செலக்ட் பண்ணாத, மீதி பொறுப்பெல்லாம் உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உண்டு. ஆனால் பெண்ணும் மாப்பிள்ளை பார்க்குறது மட்டும் உங்கள் செலெக்ஷன். தாறுமாறாக போயிடும். இதெல்லாம் எத்தனையோ அனுபவத்தில் பார்த்து அவங்களும் பார்த்து தான் வளர்ந்துருக்குறாங்க, நாங்களும் பார்த்து தான் வளர்ந்துருக்குறோம். அறிவுரை தான் சொல்ல முடியும், எச்சரிப்பை தான் சொல்ல முடியும். மீறி போகிறவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. மீறி போகிறவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. கண்ணீர், கவலை, அடி, உத, மிதி எல்லாம் நடக்கும். வாழ்க்கையே நொந்து போயிடும். ஊழியக்காரர் சொல்கிறதை கேளு, ஆவிக்குரிய தகப்பன் சொல்கிறதை கேள், உன் வாழ்க்கை சீராக இருக்கும். உன்னை பெற்ற தாய் தகப்பன் சொல்கிற புத்திமதியை கேள், உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமையும். உனக்கு எந்த பொண்ணை காட்டுறாங்களோ அதை கெட்டு, எந்த மாப்பிள்ளையை காட்டுறாங்களோ அதை கெட்டு. நீயே என்ன பண்ணக்கூடாது, டிசைட் பண்ணிவிட்டு சைடில் வந்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. வீட்டுக்கு தெரியாத அப்படி போகிறது வர்றது சுற்றுறது, எங்கேயாவது சிக்கிடுவீங்க யாருக்கிட்டையாவது. அதனால் எச்சரிப்பை கேட்டு கண்டித்து சரியாக நடத்தக்கூடிய புருஷமாராக இருக்கணும்ப்பா, முதலாவது காரியம். தென் செகண்டு, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. உள்ளும் புறமும் அதற்கு கீழ்பூசு. 2வது, தேவனுடைய கிருபையை பெற்ற அந்த நோவாவுக்கு 2வது காரியம், கர்த்தர் முதலாவது எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்குறாரு. 2வது ஒன்று சொல்கிறாரு, நீ ஒரு பேழையை உண்டாக்கு, ரெடி பண்ணு, ஒரு பேழை. இந்த பேழை கிறிஸ்துவுக்கு அடையாளம், இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமானது இந்த பேழை என்பது. அப்போ கிறிஸ்துவுக்கு அடையாளம்னா சபைக்கு அடையாளம், சபைக்கும் சொல்லலாம்,
கிறிஸ்துவுக்கும் சொல்லலாம். இந்த பேழை அப்படின்னா நீ உனக்கு ஒரு பேழையை இருக்கணும், உனக்கு ஒரு பேழை உண்டாகி இருக்கணும், ரெடி பண்ணி இருக்கணும், பேழை இருக்கணும். இந்த பேழை கிறிஸ்து அல்லது சபைன்னு சொன்னேன். இப்போது 1 கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும். எத்தனை பேர் அதை தலையாக வச்சிருக்கிறீங்க? கிறிஸ்துவ புருஷமார் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமாம், ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கு. அவர் தாங்க தலை, வேற யாரும் தலைவராக இருக்கக்கூடாது. முதல்ல தலைவர் யாரு? புருஷமார்களுக்கு கிறிஸ்து தான் தலையாக இருக்கணும். அவர் தான் தலைவர், சர்வத்துக்கும் தலைவர் அவர்தான். அவர் தான் தலையாக இருக்கிறது போல ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் என்றும். சகோதரிமார்களுக்கு, திருமணம் முடித்தவர்களுக்கு கணவன்மார் தான் தலை. கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும். கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் பவுல் சொல்கிறார். அப்போது அதாவது ஸ்திரீக்கு புருஷன் தலை, புருஷனுக்கு கிறிஸ்து தலை, கிறிஸ்துவுக்கு பிதா தலை, தேவன் தலையாக இருக்கிறார். இதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னார். அது என்னென்னா, உனக்கு ஒரு பேழை இருக்கணும், பேழையை நீ பாதுகாத்து கொள்ளுவதற்கு உனக்கு ஒரு பேழை அவசியம் அப்படின்றார். அப்படின்னா கிறிஸ்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவசியம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிறிஸ்து தான் தலையாக இருக்கணும் உங்களுக்கு. அப்போ கிறிஸ்து அப்படின்னும் போது சபை, இந்த சபை ஒரு பேழைக்கு அடையாளமாக சொல்லலாம், சபை பேழைக்கு அடையாளமாக சொல்லலாம். அப்படின்னா கர்த்தர் சொன்னார், நீ ஒரு பேழையை உண்டாக்கு, உனக்கு ஒரு பேழை இருக்கணும், உனக்கு ஒரு சபை இருக்கணும், உனக்கு ஒரு கிறிஸ்து இருக்கணும், உனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து உன்னை ரட்சகராக இருக்கணும், உன்னை வழி நடத்துகிறவராக இருக்கணும், உனக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கணும், உன் குடும்பத்தை நடத்துகிறவராக இருக்கணும். உனக்கு தேவை. அவர் தான் சபைக்கு தலையாக இருக்கிறார். அப்போ சபைக்கு தலைனா அவர் தான் சபை. அப்போ இந்த சபை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவசியங்க, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவசியம். அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா, சபை ஏன் அப்படி முக்கியம் அப்படின்னா, சபையில் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை இங்கே இருக்குது. இப்போ நோவா பேழைக்குள்ளே போன மிருகங்கள் இருக்கு இல்லையா, இந்த மிருகத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் எல்லா விதமான பறவைகளும் இருந்ததா. அதாவது என்ன சொல்லணும்னா, அந்த பேழையினுடைய அளவு மெஷர் எவ்வளோ இருக்குன்னா, 300 பெரிய லாரி இருக்கு இல்லையா, பெரிய லாரி, அந்த 300 லாரியில் ஒரு அனிமல்ஸை, ஒரு ஆடை ஏற்றினா எவ்வளவு ஆடு ஏற்ற முடியுமோ அவ்வளவு கொள்ளளவு உள்ள ஒரு பேழையாது. 300 பெரிய லாரிகள், அதெல்லாம் ஏற்றிட்டு போக மீதி இடம் இருந்தது. அப்போ இந்த பேழையை ஆண்டவர் கட்ட சொன்னது, பேழைக்குள்ளே வந்தால், சபைக்குள்ளே வரும்பொழுது கிறிஸ்துவை தரிசிக்கலாம், கிறிஸ்துவை ஆராதிக்கலாம், தேவன் உண்டு என்பதை அறிந்து கொள்ளலாம், தேவன் பதில் அளிக்கிறவர் என்பதை சபையில் அறிந்து கொள்ளலாம். ரெண்டாவது, சபைக்குள்ளே வரும்பொழுது உனக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் கொடுப்பார். உனக்கு ஒரு பேழை உண்டாக்குனார் இல்லையா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பேழை ரொம்ப அவசியம். சகோதரமார்கள், சகோதரிகள், பிள்ளைகள் எல்லாருக்கும் இந்த பேழை அவசியம். பேழைக்குள்ளே கொண்டு வந்து எல்லா ஜீவன்களையும் உள்ளே அனுப்பினார். அதாவது நோவா போயிருந்தால் கண்டிப்பாக எல்லாத்தையும் கொண்டு வந்து கண்டிப்பாக அடைச்சிருக்க முடியாது. நோவா செய்த பெரிய ஒர்க் என்னென்னா, கப்பலை கட்டினது தான் பெரிய வேலை, அந்த ஷிப்பு கட்டினது. அந்த மிருக ஜீவன்கள் எல்லாமே
கர்த்தர் எல்லாத்தையும் அனுப்பி விட்டுருக்கார். ஏன்னா இவன் போய் ஓட்டிகிட்டு வர முடியாது, இவனை ஓட்டிகிட்டு போயிடும் எல்லாமே. அப்போ சிங்கம், புலி, எல்லா துஷ்ட காட்டு விலங்குகள் எல்லாமே கப்பலுக்குள்ளே வந்திருக்குது. நாட்டு மிருகங்களும் சாதுவானது, சாது இல்லாத ரொம்ப கொடூரமான மிருகங்களும் உள்ளே இருக்குது. எல்லா விஷப்பூச்சிகளும் உள்ளே தான் இருக்குது. எல்லாமே இருக்குது. நல்ல மிருகங்களும் நல்ல பறவைகளும் உள்ளே தான் இருக்குது. எல்லாமே உள்ளே தான் அடங்கி இருக்குது. அப்போது பேழை எதுக்காக அவசியம்னா, ஒருத்தர் சொன்னார், ஆலயம் ஆலயம் அப்படின்றதுக்கு விளக்கம் அவர் ஒருத்தர் கொடுத்துருக்காரு. என்னென்று, ஆ என்றால் ஆணவம், லயம் என்றால் அடங்கும் இடம். ஆணவம், திமிர் எல்லாமே அடங்கக்கூடிய இடம். இந்த பேழைக்குள்ளே வந்த சிங்கம் காட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் பேழைக்குள்ளே வரும்போது அது எதனா வாழ அடித்தா எல்லாம் அடங்கி இருக்குது. ஏன்னா கர்த்தர் ஒருவர் என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். பேழைக்குள்ளே யார் இருக்கா? நோவா தான் இருக்கிறார். ஆனால் இந்த மிருகத்தை கொண்டு வந்தது யார் சொல்லியிருப்பா? கர்த்தர் தான் சொல்லியிருக்கணும். ஏய், படைச்சது அவர் தானே. அதனால் அது எல்லா மிருகங்களுக்கு சொன்ன உடனே ஜோடி ஜோடியாக வந்துச்சான். சிங்கிளாக எதுவுமே உள்ளே போகலைங்க, எல்லாம் ஜோடி ஜோடியாக வருது. ஜோடி ஜோடியாக உள்ளே வந்துருக்குது. உள்ளே வந்து அதுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல அந்தந்த மிருகங்கள் இருக்குது. ஒரு நாளும் வெளியில் கர்ச்சிக்கிற மாதிரி சிங்கம் ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி கத்தி இருக்காது. எல்லாம் ஒன்றா இருந்துச்சாம்மா உள்ளே. எவ்வளோ காலம்? ஏறக்குறைய 1 வருஷம். ஏறக்குறைய 1 வருஷம் அந்த கப்பலுக்குள்ளே தான் இருந்துச்சு. அதான் சொல்கிறது, கப்பலுக்குள்ளே உனக்கு ஒரு பேழை சபை நீ உனக்கு இருக்கணும். உனக்குன்னு ஒரு சபை இருக்கணும். ஏன்னு சொன்னால், சபைக்குள்ளே வரும் பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்கலாம். தேவனுடைய எச்சரிப்பின் சத்தமாக இருக்கட்டும், ஆசீர்வாதத்தின் சத்தமாக இருக்கட்டும், கண்டிப்பின் சத்தமாக இருக்கட்டும், அல்லது வரக்கூடிய காலங்களை குறித்த திட்டங்களை உனக்கு சொல்லக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தேவனுடைய சபை உனக்கு வரக்கூடிய நடக்கப் போகிற காரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய, உணர்த்தக்கூடிய, சொல்லக்கூடிய ஒரு இடம்தான் சபை. இந்த சபை இருக்கணும். நீ பாவம் செய்யும்போது கண்டித்து உணர்த்தக்கூடிய இடமா இருக்கணும். எப்பா தேவன் இருக்கிறார், நீ பாவத்தை விட்டு விலகு, அருவருப்பானதை செய்யாத, விபச்சாரத்துக்கு போகாத, குடிக்காத, கஞ்சா அடிக்காத, கெட்டவன் கூடலாம் சேராத, கெட்ட வார்த்தை பேசாத. இதெல்லாம் எங்கே தான் சொல்ல முடியும்? எச்சரிப்பின் சத்தம் தேவ சமூகத்தில் இருந்தால் வர முடியும். கேட்டு அதை திருத்தி கொண்டாங்கன்னா அழிவிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். கர்த்தர் ஒரு நாள் வரப்போகிறார். வரும் பொழுது சபையாகிய மனவாட்டியை தான் என்ன செய்ய போகிறாரா? கூட்டிகிட்டு போக போகிறார். சபைக்குள்ளே இருந்து கர்த்தரை ஆராதிக்கிற நீதிமான்களை, சபைக்குள்ளே இருந்து கர்த்தரை தொழுது கொள்ளுகிற உத்தமர்களை, தேவனோடு கூட பாடி ஆராதித்து துதித்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை என்னை தான் சொல்கிறார், இது மனவாட்டி சபை. மனவாட்டி சபை. நான் மணவாளனாய் ஒரு நாள் வரப்போகிறேன். வரும் பொழுது மனவாட்டியாகி இந்த சபை, நீதியுள்ள சபை, உத்தமமாய் இருந்த சபை, என்னோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்த சபையை நிரந்தரமாய் சேர்த்து கொள்ள கர்த்தர் வரப்போகிறாரா? அல்லேலூயா. அந்த வருகையில் நீங்களும் நானும் பங்கு பெறணும்னா இந்த பேழையாகிய சபைக்குள்ளே உனக்கு ஒரு சபை அவசியம் தேவை. சிலர் நினச்சா வர்றது, நினச்சா லீவு போடுற நேரமாக பார்த்து ஆண்டவர் வந்துட்டார், என்ன பண்ணுறது? ஆண்டவர் வர்ற நாள் தெரியாது. எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க, கிறிஸ்து இந்த வருஷத்தில் வந்துடுவார். போன வருஷம் கூட ஒரு மனுஷன் சொல்லியிருந்தார், டிவிலெல்லாம் பேசியிருந்தார், கிறிஸ்து இந்த தேதியில் வந்துடுவார்னு. எல்லாருக்கும் ஒரே கேள்வி. நானும் இங்கே ஒரு முறை அதை பற்றி சொன்னேன், நியூஸில் பார்த்துட்டு, யூடியூப்பில். இந்த தேதி எல்லாம் சேர்த்து, வருஷமெல்லாம் சேர்த்து தேதி கிழமெல்லாம் சொல்லியிருந்தார். நான் சொன்னேன், வரமாட்டார். யார்? இயேசு வரமாட்டார். அவர் வர்றது அவருக்கே தெரியாது. எப்போ நான் வருவேன்னு எனக்கு தெரியாதப்பா, பிதா ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ட்டுருக்கார். ஸோ அப்படின்னா இந்த உலகத்தில் கிறிஸ்து வருகை குறித்து சொல்கிற அத்தனை பேரும் கள்ளத்தனமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நேரத்தையும் நாளையும் வருஷத்தையும் கெஸ் பண்ணி சொல்கிறது எல்லாமே கள்ள உபதேசம்.
யாருக்கும் கர்த்தர் அதை வெளிப்படுத்தலை. அப்படி யாராவது டிவியில் ஏதாவது நியூஸில் எதுலையாவது பார்த்தீங்கன்னா அது கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமானது, எதிரானது, பிசாசுடைய வார்த்தைகள், பிசாசுடைய வார்த்தைகள். நான் பேசுகிற இந்த வார்த்தைகளை எல்லாம் உலகம் முழுதும் போது யூடியூப்பில் போடுறது, சரிங்களா? அப்போது கர்த்தருடைய வருகை குறித்து யாரும் சொல்ல முடியாது, தீர்க்கமாக சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று, வருவதற்குரிய அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த அடையாளத்துக்கு ஏற்றது போல நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கணும், பேழைக்குள்ளே இருக்கணும். பேழைக்குள்ளே இருந்தால் ஒன்று பேழைக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறது எதுக்குன்னா, ஒன்றோடு ஒன்று பிரச்சனை இல்லாமல் ஒரு மூஞ்ச ஒன்று பார்த்துக்கிட்டு அன்பாக இருக்குச்சு. உள்ள சபைக்குள்ளே அன்பும் ஐக்கியமும் இருக்கணுங்க. முறைச்சிக்கிட்டு போகிறது, முறுக்கிக்கிட்டு போகிறது, அந்த சிஸ்டர் பார்த்தா அவங்ககிட்ட பேச மாட்டேன். கஷ்டப்படுறவங்கள பார்த்தா யாரும் சோத்திரம் பண்ணுறது இல்லை. இது என்ன? இது சபைகள் அப்படி இருக்கக்கூடாது. அவங்களும் கிறிஸ்துவதை ஆராதிக்கிறாங்க, அவங்களையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் கழுவி இருக்குது, அவங்களையும் நீதிமானதாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். கஷ்டப்படுறவங்களே வந்து நல்லா இருக்கிறவங்களுக்கு, வசதியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தா அம்மா ஸ்தோத்திரம்மா, அப்பா ஸ்தோத்திரம்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறதில்ல. வசதியாக இருக்கிற நீயும் வசதி இல்லாதவங்களும் ரெண்டு பேருமே பார்த்து என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணுறது யாருக்கு? கர்த்தருக்கு கனத்தை செலுத்துகிறோம், அவருக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆகவே சபைக்குள்ள எந்த ஒரு பலமுள்ள மிருகமும் சைலண்ட்டாக இருக்குது, பலம் இல்லாத பலவீனமான மிருகங்களும் உள்ள சைலண்ட்டாக இருக்குது, ஒன்றோட ஒன்று பார்த்துட்டு இருக்கு. ஆனால் காட்டில் இருக்கும்போது எப்படி இருக்கும்? பார்த்த உடனே மிரண்டு ஓடும். ஆனால் உன்னை பார்த்தா ஒரு சமாதானம் உன்னை உண்டாக்கணும், உன்னை பார்த்தா அன்பு வரணும், உன்னை பார்த்தா பாசம் வரணும், உன்னை பார்த்தா உங்கள்கிட்ட பேசணும்னு தோணணும், சகோதரமார்களுக்கு தோணணும், சகோதரிமார்களுக்கு தோணணும், வாலிப பிள்ளைகளுக்கு தோணணும். அதாங்க சபை, அதான் சபை. பார்த்த உடனே முடித்த உடனே துண்டை காணும், துணியை காணும் எடுத்துகிட்டு ஓடுறது கூட. எல்லாரையும் பார்த்து பேச போய் என்னத்தை சாதிக்க போகிறோம்? ஒரு 5 நிமிஷம் தேவையில்லாத எத்தனையோ பேர்கிட்ட தேவையில்லாத காரியங்களை நேரத்தெல்லாம் வீண்படிச்சுட்டு இருப்போம். ஆனால் சபைக்குள்ளே அந்த அந்த அன்பு, அந்த ஐக்கியம், ஒரு மனம் இருக்கணும். அதுக்கு தான் சபைக்குள்ளே வர்றது. சபைக்குள்ளே வந்த எல்லா பறவைகளும் மிருகங்களும் ஒற்றுமையாக இருந்துச்சு. ஒன்றும் சண்டை போட்டுக்கவே இல்லை, மனஸ்தாபம் இல்லை, பயமுறுத்தலை, வெளியே வா உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படிலாம் ஒன்றும் கத்தலை. எல்லாம் அமைதியாக இருந்துச்சு, அன்பாக இருந்தது. சபை, கிறிஸ்து தான் சபைக்கு தலையாக இருக்கிறாருன்னா, சபைக்குள்ளே கிறிஸ்து எல்லாரையும் நேசித்தது போல் அந்த கிறிஸ்துவின் அன்பு இருக்கணும். கிறிஸ்து அவர் சொன்ன நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், ஐக்கியமாக இருக்கிறோன்னார். சபைக்குள்ளே ஒவ்வொருவரும் ஐக்கியமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். அதுக்கு தான் சபை. நம்முடைய உள்ளே வந்த பிறகு எத்தனையோ பேருக்கு சுபாவங்கள்லாம் மாறி இருக்குது. நல்ல சுபாவத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரா? கொடுத்துருக்கிறார். என்னையும் சேர்த்து சொல்கிறேன், எனக்கும் எத்தனையோ சுபாவங்களை மாற்றிருக்கிறார். சபைக்குள்ளே வந்து சத்தியத்தை கேட்கும்போது இன்னொன்று, சபைக்குள்ளே ஏன் நமக்கு ஒரு சபை அவசியம்னா, சபையில் வந்தால் ஒரு மனமும் நல்ல ஒரு ஐக்கியமும் அன்பும் உண்டாயிருப்பதற்கு கர்த்தர் சபையில் சேர்க்கிறார். ரெண்டாவது, சபைக்குள்ளே வரும் பொழுது சபையில் அந்த நோவா மிருகங்களுக்கெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருந்தான், ஆகாரம் ரெடி பண்ணி வச்சுருந்தான். நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கலாமே, 8ஆம் அதிகாரம் 20, 21 வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, அதில் பலிபீடத்தில் அது 6ஆம் அதிகாரம் 21வது வசனமா, 6:21. ஆதியாகமம் 6. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து, சகலவிதமான எல்லா மிருகங்களும் சாப்பிடக்கூடிய, எல்லா பறவைகளும் சாப்பிடக்கூடிய, மற்ற ஜீவ ஜந்துக்கள் எது எது என்னென்ன ஆகாரம் சாப்பிடுமோ அதுக்கு ஏற்றது போல பலவிதமான ஆகாரங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள். இப்போ நோவாவுக்கு சொன்னார், எல்லா உள்ளே இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் தேவையான சகலவிதமான ஆகாரத்தையும் நீ என்ன பண்ணணும்?
உள்ளே ஆயத்தப்படுத்தி வச்சுக்கோன்னு சொன்னார். சபை பேழைக்கு அடையாளம்னு சொன்னேன். இந்த பேழைக்குள்ளே வரும்பொழுது எல்லாமே ஒற்றுமையாக அன்பாக இருந்தது போல் அந்த அன்புக்கும் ஐக்கியத்துக்கும் ஒரு மனதுக்கும் அடையாளமாக இருக்கும்படி கர்த்தர் சபையில் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார் சொன்னேன். ரெண்டாவது, ஏன் சபையினுடைய ஐக்கியம் தேவை அப்படின்னா, சபையில் தாங்க எல்லாருக்கும் தேவையான சகல விதமான ஆகாரமும் சபையில் தான் கிடைக்கும். சபையில் தான், இதில் தாங்க இருக்குது எல்லா ஆகாரமும். ஆகாரம் எதில் இருக்குது? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ அந்த ஆகாரம் எங்கே இருக்குன்னா இந்த வேதத்துக்குள்ளே தான் இருக்குது. பாருங்கள், சாவு வீட்டுக்கு போனால் சாவு செய்தி இருக்குது, அங்கே என்ன பேசணுன்ட்டு. கல்யாண வீட்டுக்கு கல்யாணத்தில் எதை பேசணுமோ கல்யாண செய்தி இருக்குது. வேறு வீடு போகிற வீட்டுக்கு, வீடு பால் காய்ச்ச போகிறீங்க, குடி போகிறீங்க, பிரதிஷ்டை பண்ணணும், அதுக்குள்ள செய்தி இங்கே இருக்குது. கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்ததுக்கு செய்தி இங்கே இருக்குது. துக்கத்தில் இருக்கிற உனக்கு இதில் செய்தி இருக்குது. வேதனையில் இருக்கிற, வியாதியில் இருக்கிற, பிசாசுனால் பிடிக்கப்பட்டிருக்கிற எல்லாத்துக்கும் சகல விதமான போஜனமும் எதில் தான் இருக்குது? எதில் இருக்குங்க? இந்த வேதத்தில் இருக்கா? சபைக்குள்ளே வரும் பொழுது இந்த ஆகாரத்தை கர்த்தர் நமக்கு எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். எத்தனை பேர் இந்த ஆகாரத்தை கொண்டு வந்திருக்கீங்க? சபைக்குள்ளே வந்தால் இந்த வித்தியாசமான சகல விதமான ஆசீர்வாதங்களும் இங்கே இருக்குங்க. இங்கே இருக்குது. கண்ணீரான பாதையில் வந்திருக்கும்போது கர்த்தர் உனக்கு ஏற்ற வார்த்தையின் மூலம் பேசி உன்னை ஆறுதல் படுத்துகிறார். உனக்கு பிரச்சனை வந்திருக்குது, பிரச்சனை வந்திருக்கும் போது கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உனக்கு அந்த ஆகாரத்தை கொடுத்து தேற்றுகிறார், தைரியப்படுத்துகிறார். அதில் தான் சொல்கிறேன், கர்த்தர் இன்னைக்கு என் கூட பேசினார். எத்தனை பேர் சொல்கிறீங்க கர்த்தர் பேசினார்னு? ஆராதனை முடியும் போது எத்தனையோ பேர் வந்து சொல்கிறீங்களே, என்ன காரணம்? உனக்கு தேவையான ஆகாரத்தை கர்த்தர் எங்கே தான் வச்சுருக்காரு? பேழைக்குள்ளே தான் இருக்குது. வெளியே போனால் இறந்துருவேன். வெளியே போனால் ஆகாரம் கிடையாது, வெளியில் ஆகாரம் கிடையாது. இன்றைக்கி உள்ளே இருக்கிற ஆகாரத்தை வீட்டில் சாப்பிட்ற புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ ஆரோக்கியமாக இருப்பாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் சத்தத்தை பார்த்தா நீங்களே ஹோட்டலில் சாப்பாடு தான் இருக்குது. அது சோம்பலின் அப்பம்னு பைபிளில் இருக்குது. சோம்பலின் அப்பம் அப்படின்னா, நீ கஷ்டப்பட்டு அரிசி எடுத்து ஊற வைக்க வேண்டாம், நீ அதை கஷ்டப்பட்டு ஆட்ட வேண்டாம், நீ கஷ்டப்பட்டு அதெல்லாம் இட்லி சட்டியை தூக்கி வைக்க வேண்டாம், தண்ணி ஊற்ற வேண்டாம், அல்லது சமையல் பாத்திரத்தை வைக்க வேண்டாம், தண்ணி ஊற்ற வேண்டாம், கொதிக்க வேண்டாம், ஒன்றுமே செய்ய வேண்டாம், அரிசி போட வேண்டாம், கிளற வேண்டாம், கிண்ட வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். குழம்புக்கு காய் வெட்ட வேண்டாம், தக்காளி வெட்ட வேண்டாம், காய்கறிகள் வெட்ட வேண்டாம், வெங்காயம் ஒன்றும் பண்ண வேண்டாம். எதுவுமே பண்ணாமல் என்னங்க ஜொமேட்டோவா? ஹலோ, இல்லைங்க, பெரிய பக்கெட்டு கொடுங்க. சின்ன பக்கெட்டு வேண்டாம், பெரிய பக்கெட்டு. எஸ்எஸ்ஸா? ஆமாம், மட்டன் கொடுங்க. அது கூட என்னென்னமோ சொல்லுவாங்க, லாலிபாப்பு, இந்த பப்பு இந்த பப்புண்டு என்னென்னமோ வெரைட்டி. அவன் என்ன பண்ண, ஃபோன் மட்டும் பண்ணால் போதும். அது ஃபோன் பண்ணுறது கூட டே ஃபோன் பண்ணுறான்னு நம்ம பிள்ளைங்க சொன்னால் போதுமே, வேறு எந்த வேலையும் விட்டுட்டு இன்னைக்கு திருவிழா உடனே ஃபோன் எடுத்துருவான். நல்ல கடன்னு அப்பாவே சொல்லும்போது அப்புறம் என்ன கிடக்கு எடுத்து உடனே சொல்லிடுவான். இப்போ நீங்கள் மசாலா வெட்ட வேண்டாம், கறி வெட்ட வேண்டாம், எதுவும் அலச வேண்டாம், க்ளீன் பண்ண வேண்டாம், அடுப்பு பற்ற ஒன்றும் இல்லைங்க. உட்காந்த இடத்துலையே வந்து பெல் அடிப்பான் டங்குன்னு. வந்துட்டு போ. உடனே இப்போ செல்லு எடுத்துகிட்டு ஜிபேயில் எவ்வளோ ஆச்சு முடிஞ்சு. ஒரே ஒரு வேலை, என்ன வேலை? சாப்பிட்ற வேலை மட்டும்தான். தட்டை கூட கழுவுறது அம்மாமாரு கழுவி கொண்டு வந்துடுவாங்க. பிள்ளைங்க கூட எப்பா அந்த தட்டை கழுவி கொண்டு வாங்கன்னா, அம்மா பசிக்குதுமா ரொம்ப, இது வரைக்கும் பசிக்காது, ஏன்னா வந்துட்டு இல்லை. தட்டை கூட கழுவுறதுக்கு முடியாது, அதை கூட யார் தான் கழுவணும்? அம்மாமாரை தான் கழுவணும், பாவம். இப்போ நமக்கு என்ன, சோம்பலின் அப்பம் ரெடி. நம்ம பிரயாசப்படாத ஒரு அப்பம், எவரோ பிரயாசப்பட்டது ரெடி ஆயிட்டு, விதவிதமான சாப்பாடு. இப்போ உட்காந்து அதை சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து. இதுக்கு தான் பேர் என்னது? சோம்பலின் அப்பம் தான் இன்றைக்கி உலகம் முழுசும் பெருகிட்டு இருக்குது. உலகம் முழுசும் பெருகிட்டு இருக்குது. அதை பற்றி எடுத்து நிறைய போயிட்டுருக்கோம்.
வேண்டாம். இன்னொன்று, இந்த அப்பம், இந்த ஆகாரம் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் தேவையான ஆகாரத்தை நீ ஜெபத்தோடு கூட உள்ளே இருக்கும்போது, ஆசையோடு வாஞ்சியோடு கூட நீ வரும் பொழுது கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். உனக்கு தேவையான வார்த்தை தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுவார். தீர்க்க தரிசனமாய் பேசுவார். ஜெபம் பண்ணாத வந்த தீர்க்க தரிசனமாக வராது. உனக்கு ஆண்டவருடைய சத்தமே கேட்காது. ஏதோ ஒன்று சீக்கிரம் முடித்தா சரி, மணி ஆக போகுது, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. என்ன, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது. அதுக்கு தாங்க உனக்கு ஒரு பேழை தேவை, உன் குடும்பத்துக்கு ஒரு பேழை தேவை, உன் பிள்ளைகளுக்கு ஒரு பேழை தேவை, ஒரு மருமக்களுக்கு ஒரு பேழை தேவை. பேழையாகிய சபை அவசியம். ஒரு நாள் இன்னைக்கு பாரு, எத்தனையோ மக்கள் காணும். ஆராதனைன்னா அவ்வளோ கேர்லெஸ். ஆனால் வீட்டில் ஒன்றுன்னா என்ன செய்யணும்? சபையே வந்து முன்னால் நிற்கணும், சபையே வந்து ஜெபம் பண்ணணும், ஊழியக்காரன் அங்கேயே கிடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது. ஆனால் சபையில் ஆராதிப்பதற்கு, கர்த்தரை தேடுவதற்கு அந்த வாஞ்சை இல்லை, விருப்பம் இல்லை. அப்புறம் எப்படி இங்கே பேழைக்குள்ளே வந்து அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க? கர்த்தர் எப்படி அவங்களுக்கு தேவையானதை சந்திப்பார்? எப்படி அவங்களுக்கு எச்சரிப்பின் சத்தம் வரும்? எப்படி அவங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நீ உனக்கு ஒரு பேழை அவசியம்னு சொன்னார் எப்படி சொல்லுவார் அவங்களுக்கெல்லாம்? அதில் தான் சொல்கிறது, சபை ரொம்ப 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 முக்கியம். சபையில் கொடுக்குற ஆகாரத்தை சாப்பிட்டாலுமே உனக்கு போதும். கண்ட ஆகாரத்தையும் சாப்பிட்டா வயிறு சீக்கிரம் பிரச்சனையாக வரும். வயிறு பிரச்சனையாக வரும். வெளியில் கண்ட சாப்பாடும் சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் சிக்காளியாக போயிடுவேன். உள்ளே இருக்கிற பாட்டெல்லாம் பாதிக்கப்பட்டு போகும். உன் வீட்டில் இருக்கிற ஆகாரத்தை சாப்பிடு, உன் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். 61 வயசை முடிச்சிட்டேன், ஓப்பனர் சர்ஜரியோடு நிற்கிறேன். 16 வருஷம் ஆயிட்டு. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் எத்தனை பலவீனங்கள்லாம் வந்தது, கர்த்தர் பலனாக வச்சிருக்கிறார். இந்த ஆகாரம் தாங்க என்னை போஷித்து நடத்துது, வேறு ஆகாரம் இல்லை. அதெல்லாம் சொல்ல முடியும். அதெல்லாம் சாப்பிட்டாலும் பலவீனம் தான் வருது. எத்தனையோ நேரம் என்னால் முடியாமல் சோர்ந்து போய் பலவீனத்தோட வந்து நின்றுருக்கிற, எத்தனையோ நேரம் முடியாமலே சோர்வில் வந்து நின்றுருக்கு. ஆனால் இங்கே வந்து நின்ன பிறகு எங்கேருந்து பலம் வந்துச்சு, எப்படி முடிஞ்சுன்னு தெரில. அன்னைக்கு மற்ற நாளை விட ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஆகாரம், இந்த ஆகாரத்தை உள்ள பேழைக்குள்ளே வந்தால் உனக்கு தேவையான ஆகாரத்தை கர்த்தர் தருவார். நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிறையோ அதுக்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் கொடுத்து நடத்துவார். சில ஆடு மாடுகளில் வெளியில் போய் மேய்ஞ்சிரும் பாருங்க, தேவையில்லாத கண்ட மணிக்கு போய் மேய்ஞ்சிட்டு வந்துடும், வயிறு உப்பிடும், பெருசாக உப்பி போய் நடக்க முடியாது, காய்ச்சலில் படுத்துரும். அப்புறம் மேய்ப்பன் என்ன பண்ணோம், அதை போய் அதுக்கு என்னமோ மருந்தெல்லாம் போட்டு அதை கரைச்சி வாயை நல்லா இழுத்து உள்ளே வச்சு ஊற்றுவாங்க. ஊற்றி கொஞ்ச நேரம் பொறுத்து அதுக்கப்புறம் இது சரியாக வரும். அதான் சொல்கிறது, கண்ட செய்தியும் பார்க்காதீங்க. கண்ட செய்தியை பார்த்தோன்னா உன் மூளை குழம்பி போயிடும். இதுவும் சரி அதுவும் சரி, ஆமாம் அந்த பிரியாணியும் நல்லாயிருக்கு, இந்த பிரியாணியும் நல்லாயிருக்கு, அந்த ஹோட்டலும் நல்லாயிருக்கு. நம்ம கூட எத்தனை ஹோட்டலும் தெரியாது. ஆனால் பிள்ளைங்கிட்ட கேட்டு பாருங்கள், எந்தெந்த ஹோட்டலில் என்னென்ன எப்பப்போ எது நல்லாயிருக்கும் எல்லாம் லிஸ்ட்டே சொல்லிடுவாங்க. அதனால தான் பாருங்கள், நிறைய பிள்ளைகளுக்கு வயிறு பிரச்சனை. இப்போ இங்கே இருக்கிற பிள்ளைகளை தான் சொல்கிறேன், வயிறு பிரச்சனை. ஏன்னா வீட்டில் உள்ளதை சாப்பிட்றது இல்லை, வெளியில் 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 வெளியில். என்னைக்கோ ஒரு நாள் ஆசைக்கு ஆர்டர் பண்ணுறது தப்பு இல்லை, என்னைக்கோ ஒரு நாள் ஆசைக்கு சாப்பிட்லாம். ஆனால் அடிக்கடி 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 ஹோட்டலில் சாப்பிட்டா உன் வயிறு கெட்டு போயிடும், வயிறு பாதிக்கப்படும். சரி பண்ணிக்கிறேங்க. அதே போல் தான் ஒரே சபையில் நீ கேட்குற சத்தியத்துக்கு உண்மையாயிரு, அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படி, அந்த சபைக்கு உண்மையாயிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக தான் வைப்பாரை தவிர உன்னை ஒரு நாளும் கெட்டு போக, வயிறு வீங்கி போக, முகம் வீங்கி போக, உனக்கு வேறு எந்த பலவீனம் வராதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். ஒரே சபையில் வளர்ந்து இப்போ எத்தனை பேர் இருக்கிறீங்களே, ஆரம்பத்துலேருந்து இங்கே வளர்ந்த பிள்ளைங்க, யாருக்காவது என்ன ப்ராப்ளம் வந்திருக்குது? ஆசீர்வாதமாக தான் கர்த்தர் வச்சிருக்கிறார் இது வரைக்கும். நான் எத்தனை நேரம் கடினமாக கூட பேசுகிறேன், எத்தனை நேரம் நான் அன்பாக பேசுகிறேன். எந்தெந்த நேரத்தில் எத்தனையோ காரியங்களை எத்தனை பேருக்கு மன வருத்தமாக கூட வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் சரியாக தான் என்ன செய்வார், நடத்துவார். அதனால் சத்தம் போட்டார் பாஸ்டர்னு யாரும் போகலையே, அதுக்காண்டி
ரொம்ப பாசமாக இருக்கிறாருன்னு குமிஞ்சு ஓடி வர்றலையே. கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கணும். நான் அன்பு காட்டுற நேரத்தில் அன்பு என்ன செய்யணும்? காட்டணும். இங்கே வளர்ந்ததுனால தான் பாருங்கள், எத்தனையோ பிள்ளைகள் இங்கே இருக்கிறீங்க ஆரம்ப நாள்லேருந்து இங்கே வளர்ந்து ஒரே சபைக்குள்ளே ஒரே சத்தியத்துக்குள்ளே வளர்ந்ததுனால உன் குடும்பத்தை இன்றைக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரா? உங்களை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். உங்களை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். அதுக்கு தான் சொல்கிறது, கண்ட சத்தியத்தையும் கண்ட உபதேசத்தையும் என்ன செய்ய வேண்டாம்? குழப்பிட்டு இருக்க வேண்டாம். ஒருத்தன் சொல்கிறான் பரலோகம் இருக்குதுன்றான், ஒருத்தன் சொல்கிறான் பரலோகமே இல்லைன்றான், நரகமே இல்லைன்றான். அப்போ நரகமும் இல்லை, பரலோகமும் இல்லை, நியாய தீர்ப்பும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னா பைபிள் எதுக்கு? சபை எதுக்கு? கர்த்தர் அன்னைக்கே நியாய தீர்ப்பு வச்சிருக்கிறாரே, எல்லாமே இருக்குது. இன்றைக்கி சபைகள் உபதேசங்கள் நிறைய தவறான உபதேசங்கள் பெருகிட்டு இருக்குது. என்னது? நீ என்ன பாவம் வேணாலும் பண்ணலாம், என்ன அக்கிரமம் வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் வாழலாம். ஐயா, கர்த்தர் உன்னை தண்டிக்க மாட்டார். உன்னை நரகத்தில் பிடிச்சி தள்ளிடுவாரா படைச்சவர்? உங்கள் அப்பா உன்னை இப்படி தீயில தூக்கி போட்டுருவாரா அப்படிலாம் கேட்பாங்க. ஏன் தூக்கி போட மாட்டார்? நல்ல அப்பனாக இருந்தால் தீயில தூக்கி போடணும் இல்லை? பிதா உலகம் முழுசும் பாவம் செய்து அக்கிரமம் செய்து எல்லாமே பாவம் செய்தவங்க தான். அப்புறம் அன்பான அப்பாவாக இருந்தால் ஏன் எல்லாத்தையும் அழிக்கணும்? வந்துருங்கப்பா, நீங்களும் பேழைக்கு வந்துருங்க. அப்படியே ஒரு 10-15 பேழையை 20-30 பேழையை கட்டி விட்டு எல்லோரும் அங்கங்கே அந்தந்த ஏரியாவில் ஏறிக்கிங்கப்பா, மினி பஸ் போகிற மாதிரி அதாவது ஏறிக்கோ அப்படின்னு ஏன் ஆண்டவர் அதை செய்யலை? எல்லாத்தையும் அழிச்சாரு. ஏன்? அப்போ நான் அன்பில்லாதவரா? அன்பில்லாத தேவன் அவர்? அன்பு தானே இருக்கிறார். தேவன் அன்பாகவே தான் இருக்கிறார். அன்பான தேவன் தான். அதே நேரத்தில் அவர் கண்டிப்பான தேவன். கண்டிக்கும் போது கண்டிப்பார், அன்பாக இருக்கிற நேரத்தில் அன்பை வெளிப்படுத்துவார். ரெண்டுமே இருக்குது அவர்கிட்ட. ஆகவே பேழைக்குள்ளே வரும்பொழுது நல்ல ஆகாரம், நல்ல சத்தியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை போஷிப்பார். பட்னியை கடந்து நீங்கள் சாக மாட்டீங்க, குறைபட்டு நீ கிடக்க மாட்டீங்க, தரித்திரப்பட்டு கிடக்க மாட்டேன். வெளியில் இருந்ததை விட ஆரோக்கியமாக உள்ளே இருப்பேன் இந்த வார்த்தை கேட்கும் பொழுது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த பேழை உனக்கு ஒரு பேழையை உண்டாக்குன்னு சொன்னார். சரி, இந்த பேழை இதோட இருக்கட்டும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிட்டு 2 கொரிந்தியர் 5:17 மாத்திரம் வாசிடுவோம். 2 கொரிந்தியர் 5:17. ஏன் பேழை நமக்கு அவசியம் அப்படின்னா, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் சபைக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் புதிய படைப்பை போல புதிய குழந்தையை போல இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, பழையவைகள் பழமையானவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடும், எல்லாம் புதிதாகிவிடும். ஏன் சபை தேவைன்னா, கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஒரு குழந்தை அந்த பூமியில் பிறந்த குழந்தை எப்படி இருக்குமோ, ஒன்றும் பாவம் அறியாத குழந்தை, அதை போல் ஒரு குழந்தையை போல புதிய ஒரு குழந்தையை போல இருப்பானா. எந்த கெட்ட குணமும் கெட்ட பார்வை கெட்ட சிந்தனை இல்லாமல் பாவம் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அந்த குழந்தையை போல இருப்பாங்களாம். எல்லாம் பழையவைகள் எல்லாம் சபைக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் பழைய பாவங்கள், பழைய சுபாவங்கள், பழைய பெருமைகள் எல்லாம், பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிஞ்சிரும், எல்லாம் வெளியே போயிடும். சபைக்குள்ளே இருக்கும்போது உன்னை எல்லாவற்றிலும் எப்படி மாற்றுவாராம்? புது சிருஷ்டியை போல மாற்றுவாராம். அல்லேலூயா. அதுக்கு தாங்க சபை தேவை. அப்போ கிருபை பெற்ற நோவா நீதிமானாய் உத்தமனாய் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற மனிதன். அவனுக்கு கிருபை கிடைத்தது. கிருபை கிடைக்கும் பொழுது கிருபை கிடைத்த மனிதனுக்கு கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தம் கேட்கும். 2வது, சபையை பேழையை உண்டாக்க சொன்னார், பேழையை உண்டாக்குனார். அப்போ இந்த 2 காரியமும் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு உங்களையும் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தில் இருக்கிற மருமகனாக இருக்கட்டும் மருமகளாக இருக்கட்டும் அவர்களையும் அந்த எச்சரிப்பின் தேவன் ஒருவர் இருக்கிறார். நீ தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாத, இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் பண்ணாதன்னு கண்டித்து உணர்த்தி அவர் உன்னை தண்டிப்பாருன்னு சொல்லி உணர்த்தி அவங்கள நடத்தக்கூடிய ஒரு புருஷமாராக கர்த்தர் நிறுத்தணும். 1. 2, உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு, உன் குடும்பத்திற்கு ஒரு பேழை உண்டாக்கு.
ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பேழையாகிய சபை அவசியம் அவசியம் அவசியம். கிறிஸ்து வருகிற வரைக்கும் உங்களுக்கு எனக்கு எது அவசியம்? சபை ஆராதனை ரொம்ப அவசியம். சபை ஆராதனை ரொம்ப அவசியம். ஆகவே இந்த நாளில் கர்த்தர் உனக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். இந்த சபையில் கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல அன்புள்ள, உனக்கு ஒரு நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்தை தான் கர்த்தர் தந்திருக்கிறார். அடுத்தது, உனக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து போஷிக்கக்கூடிய ஒரு பேழையாகிய சபையை தான் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில் இந்த சபையினுடைய மேன்மை குறித்தாதான் எபிரேயர் 10:25 அதில் சொல்லப்படுது, சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாதபடிக்கு நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஒருவருக்கொருவர் நாள் சீக்கிரமாய் வரது கர்த்தர் வரப்போகிறார். சபையாகிய இந்த மனவாட்டியை அழைத்து கொண்டு போக நாளானது சமீபித்து வந்திருக்கிறது. அவர் வருகையில் நீங்களும் நானும் மேலே எடுத்து கொள்ளப்படுவதற்கு எல்லாரும் நம்ம ஆயத்தமாக இருப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, கிருபை உள்ள பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் துதிக்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அருமையான சகோதரமார்களுக்கு இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கைக்கும் என் வாழ்க்கைக்கும் அஸ்திபாரமாக எது இருக்கணும்னா கர்த்தருடைய கிருபை தான். கர்த்தருடைய கிருபை இருக்கணும். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை இருக்கணும். கர்த்தருடைய கிருபை தான் தாங்கணும், நடத்தணும். கிருபை இல்லாமல் உங்களால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. உன் குடும்பத்தை நடத்துறதுக்கு புருஷன்மாருக்கு கிருபை வேணுங்க. கிருபை வேணும். ஒரு காரியத்தை ஜெயம் எடுக்கிறதுக்கு கிருபை வேணும். ஒரு காரியத்தை சக்ஸஸாக முடிக்கிறதுக்கு கிருபை வேணும். கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. உன்னை தொடங்கிறதுக்கும் கர்த்தருடைய கிருபை வேணும். அதை ஆசீர்வாதமாக முடிக்கிறதுக்கும் கிருபை வேணும். ஞானமாய் செயல்படுத்துவதற்கு கிருபை வேணும். குடும்பத்தை முதல்ல நம்ம நடத்திக்கிறதுக்கு கிருபை வேணும். உங்கள் மனைவிமார்களை நடத்துறதுக்குரிய கிருபை வேணும். பிள்ளைகளை நடத்தக்கூடிய கிருபை வேணும். எந்த நேரத்தில் என்ன புத்திமதி சொல்லணும், என்ன அறிவுரை சொல்லணும், பிள்ளைகளை எப்படி கர்த்தர் பக்கமாக நடத்தணும், அதுக்கு கிருபை வேணும். கர்த்தருடைய கிருபை வேணும். கர்த்தருடைய வருகைக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்படணும், என்ன செய்யணும், கிருபை வேணும். அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு, எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கறதுக்கு கிருபை வேணும். உனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணுவதற்கு ஆண்டவர் உண்டு பண்ணி கொடுத்துருக்கிறாரே, அதில் நீ ஐக்கியமாக இருக்கிறதுக்கு கர்த்தருடைய கிருபை இருந்தால் தான் எல்லாரும் கூட ஐக்கியமாக இருக்க முடியும், அன்பாக இருக்க முடியும். கிருபை வேணும், கிருபை வேணும். நீ பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு கிருபை வேணும். நீ விசுவாசத்தில் இருக்கிறதுக்கு கிருபை வேணும். தேவனோடு கூட சஞ்சரிக்கணும்னா கிருபை இல்லாமல் முடியாது. கிருபை இல்லாமல் முடியாது. அந்த கிருபைக்காக கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? யாருக்கெல்லாம் அந்த கிருபை வேணும்? ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபை தாங்க, எனக்கு அந்த கிருபை தாங்க. எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் போதே அல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்ற. எல்லாரும் உணர்ந்து பாடுவோமா? இதுவரைக்கும் நீங்களும் நானும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. நல்ல உணர்ந்து எல்லாரும் பாடுவோமா? சகோதரர்கள், எத்தனையோ உனக்கு போராட்டங்கள் வந்ததே, அந்த போராட்டத்தில் எல்லாம் சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட, அதுதாங்க ஆகாரம். நீங்களும் நானும் சோர்ந்து போன நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தி இருக்கிறதே. எஸ், கிருபையே
கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உணர்ந்து பாடுவோமா? எஸ் லக்கதரதரமனம கவரதரபலமனா நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கடந்து வந்த மாதங்களில் நாட்களில் எத்தனையோ வியாதியின் படுக்கை, எத்தனையோ சோர்வுகள். சுகமாகுமா, எனக்கு விடுதலை கிடைக்குமா, மறுபடி பிழைப்பேனா, அப்படி ஒரு சோர்வு வியாதியின் படுக்கையில் கிடந்தேன். பலவீனம் சூழ்ந்து போன நேரங்கள் கர்த்தருடைய கிருபை நம்மை பலப்படுத்தி இருக்கிறதே. இதுவரைக்கும் அந்த பலவீனத்தை மாற்றி இருக்கிறதே. உன் வியாதியின் படுக்கையை மாற்றி இருக்கிற அந்த கிருபைக்காக கரங்களை தட்டி, உன்னை வாழ வைத்திருக்கிற, சுகம் கொடுத்திருக்கிற, உன்னை நடத்தி கொண்டிருக்கிற கிருபை மாறாது, மாறாது. தேவ கிருபை மாறாத கிருபை, மாறாத கிருபை. பலவீன நேரத்தில் எல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபை இது. பலவீன நேரத்தில் எல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, கர்த்தருடைய கிருபை ரொம்ப முக்கியம். ஊழியத்தின் பாதையில் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன்னா அது கர்த்தருடைய கிருபை மட்டும்தான். எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு மன உளைச்சல், எவ்வளவு பாரம், எவ்வளவு அழுத்தம், எவ்வளவு துக்கம் எனக்கும் தான் உண்டு, எல்லாருக்கும் இருக்கிறது போல. ஆனால் இதுவரைக்கும் நிற்க, என் குடும்பத்தை நடத்துவதற்கு, சபை நடத்துவதற்கு தேவன் கொடுத்த கிருபை மகா பெரியது. கர்த்தர் நாளில் பரிசுத்தவான் சொன்னது போல, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபை. அது தேவ கிருபை, தேவ கிருபை. நல்ல ஆண்டவரே, தொடர்ந்து உமக்கு முன்பாக நாங்கள் அத்தனை சகோதரமார்களும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். உத்தமர்களாக எங்களை மாற்றி நிறுத்துங்க. ஒவ்வொருவரும் நாங்கள் உம்முடைய பார்வையில், சமூகத்தில் உத்தமமாய் நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்மோடு கூட நெருங்கி சஞ்சரிக்கக்கூடிய, உம்மோடு கூட அதிகமாய் நெருங்கி வரக்கூடிய நல்ல ஜெப ஆவியை, துதியின் ஆவியை, ஆராதிக்கிற ஆவியை ஆண்டவர் தந்து, அபிஷேகத்தின் வல்லமை தந்து கர்த்தர் எங்களை நடத்துங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு நித்தமும் தந்து நடத்துங்க. உம்முடைய கிருபை ஒவ்வொரு சகோதரன்மார்களுக்குள்ளேயும் உம்முடைய கிருபை தாங்க. சகோதரிகளுக்குள்ளே உம்முடைய கிருபை தாங்க. பிள்ளைகளுக்குள்ளே உம்முடைய கிருபை தாங்க. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை வழி நடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் மாறாமல் இருப்பதாக. ஆமென்.